ஹாய் காய்ஸ், நம்மளோட அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம கிளம்பியாச்சு. நானும் நம்ம நண்பர்கள் எல்லாரும் இங்கே கொஞ்சம் பேர் இருக்கோம், வெளியே கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சதீஷ். வாங்கடா வாங்கடா. ஹாய் காய்ஸ், மூணாறு முடிச்சுட்டு இப்போ வால்பாறை கிளம்பியாச்சு. அவ்வளோதான் காய்ஸ். சதீஷ் vlog. இதே சதீஷ் லாக்ல அப்பப்போ அப்படியே டைட்டாக இருக்கும் வீடியோ. கவலைப்படாதீங்க, வந்துகிட்டே இருக்கும் முன்னாடி வீடியோ. வண்டி வருது, முன்னாடி 2 வண்டி போயிட்டு இருக்கு. கொஞ்சம் சச்சினை ஓட்ட கட்டும் பாருங்க. தமிழன் அருள் கத்திட்டே போனா வருஷம் தான் அதுல பேசலாம். ஹாய் காய்ஸ், எங்கே போகிறோம்னா வால்பாறைக்கு போயிட்டு இருக்கோம். வால்பாறை அடுத்த அட்டரப்பள்ளி அப்படி போயிட்டே இருக்கோம். ஆனால் என்ன வந்து காலேஜ் லைஃப் எப்படி இருக்குதுன்னு நினைக்கும் தான் ரொம்ப சங்கடமாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி மூமெண்ட்லாம் கிடைக்க மாட்டேங்கல. நீங்களும் லைஃப்பில் அப்பப்போ வந்து மூமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணிக்கலாம். லைஃப்பில் ஜாலியாக இருக்குது. உங்கள் கருத்து ஏதாச்சும் தெரிவிங்க. அப்புறம் நம்ம தான் எல்லாமே. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சதீஷ் vlogs. நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் வால்பாறை கிட்ட. செருப்பாக தான் அடிப்பேன். நான் 74 கிலோமீட்டர் இருக்குன்னா. சாரி காய்ஸ், இன்னும் 74 கிலோமீட்டர் இருக்கான். நானா தெரியாம மாற்றி 2 சொல்லிட்டேன். வண்டி வந்துருச்சு. 4 வண்டிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு ஸ்பாட்ல. எனக்கு தெரிஞ்சவனுக்கு டீ குடிக்க போயிட்டான்னு நினைக்கிறேன் விட்டுட்டு. இல்லை நம்ம பசங்க அப்படிலாம் பண்ண மாட்டானுங்க நான் நம்புகிறேன். நம்ம பசங்க மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. சரிங்க காய்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வால்பாறை போயிட்டு இருக்கோம். காலைல 6 மணிக்கு கிளம்புனோம். அதான் ஒரு பிரேக் எடுக்கிறதுக்கு ஒரு டீ கடையில் தாத்தா கடை பாருங்க. ஆனால் என்ன கொஞ்சம் டீ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. பிஸ்கட் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. நல்லா இருந்துச்சு. வடை கொஞ்சம் ஸ்மார்ட் தான். நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சின்ன கப்பா போயிடுச்சு. இங்க வெயில்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? பெரிய கிளாஸ்ல கொடுத்தா தான் பரவாயில்ல. இவர் யாரு? ஆர்கனைசர், ட்ரிப் ஆர்கனைசர். வாங்க பேசுங்க ஏதாச்சும். பேசுவா. ட்ரிப் வரது யான்னு நினைக்கிறேன். காலையில கொஞ்சம் கோச்சிங் அடிக்கறானே. நானும் காலையில வந்து ஆளு மூஞ்சி தூக்கி வச்சிட்டாப்ல. 3 மணிக்கு எழுந்து எல்லாம் எங்களால எழும்ப முடியல. நாங்க என்ன பண்றது? என்ன நாங்க படுத்து 1 மணிக்கு எப்படி எங்களால எழுந்திருக்க முடியும்? 1 மணி வரை என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. என்ன நீ என்ன பண்ணீங்க? ஓகே गाइस, அடுத்த இதுல சந்திப்போம். வால்பாறைக்கு போயிட்டே இருக்கும் நண்பர்களே. வெயில் நல்லா சுல்லுன்னு அடிக்குது. காலையிலே கிளம்புங்கன்னா அதுக்கு ஒரு சண்டையை போட்டானுங்க. காலையிலே சரியான சம்பவம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். எங்களுக்குள்ளாரே ஒரு ஒரு சண்டைக்கு அப்புறம் இவங்க வந்ததே வந்து ரொம்ப அரிது. காலையிலே ஒரு அடிக்காத போது தான் ஃப்ரெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வந்தாச்சு ஆல்மோஸ்ட். இங்கே ஒரு வனவிலங்கை பார்த்தோம், அது உங்களுக்கு காட்டுறோம் நாங்கள். அது ஓடியாயிருச்சு கைஸ். இதோ அங்கே உட்காந்துருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். போயிட்டே இருக்கோம். இப்போ ஒரு ஸ்பாட்ல நின்று போட்டோலாம் எடுத்தோம். எல்லாரும் போட்டோ வீடியோலாம் வியூ பாருங்க. கையில காமிட்டா பாருங்க. இந்த மாதிரி இருக்கு. என்னடா நீங்க 2 பேருமே தான் வீடியோல கவர் ஆகிறோன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாங்க 2 பேரும் தான் வண்டியில போயிட்டு இருக்கோம். அதனாலதான், வேற எதுவும் இல்ல. எங்க நேரா போறோம். இன்னைக்கு நைட்டு வால்பாறையில ஸ்டே. நாளைக்கு காலைல அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்ல போயிட்டு அங்க இருந்து எங்கடா போலாம்னானுங்க? திருப்பள்ளி அங்க இருந்து ஏதோ ஸ்நேகிதம் பீச் போலான்னாங்க. டைம் அது இருக்கு. வந்து திருச்சூர் பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு இந்த இடம். பிளேஸ்ல போயிட்டு சுத்தி பாக்குறதோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த பைக்ல இருக்க பண்ற ரைடு தாங்க ஒர்த்து.
மேல ஏற ஏற சில்லுன்னு அதிகமாயிட்டே போகுது. அதுவும் இந்த சம்மருக்கு இந்த பிளேஸ்ல ஐயோ எப்படி சொல்றதுன்னே தெரியல. மறக்காம வால்பாறையை மஸ்ட் விசிட் பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல நீங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் கோயம்புத்தூர் பக்கத்துல இருந்தீங்கன்னா மறக்காம வால்பாறை வந்துருங்க எல்லாரும். லைஃப்ல ஒரு டைம் வந்து இந்த மாதிரியான ஸ்பாட்டுக்கு வந்து பாருங்க. உண்மையாலுமே ஒரு தரமான பஸ்ல போறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. வண்டி எடுத்தோமா, பெட்ரோல் போட்டோமா, பசங்களோட கிளம்புனோமா, அவ்வளவுதான். லைஃப்பை என்ஜாய் பண்ணணுமான்னு போயிட்டே இருக்கணும் லைஃப்ல. பாத்தீங்கன்னா 21வது ஹேர்பின் பெண்ட் இதுக்கு பேரு டிக்கல்ஸ் ப்ளூப் லைக் ஹேர்பின் பெண்ட். தொண்டை ஊசு வளைவு ஏறிக்கிட்டே இருக்கும். அங்க நண்பர்கள்லாம் பின்னாடி வரானுங்க. கொஞ்சம் பேர் போயிட்டானுங்க ஆல்மோஸ்ட் முன்னாடி. நாங்க இப்ப நடுவுல போயிட்டு இருக்கோம். முன்னாடி ஒரு வண்டி முன்னாடியே போயிடுச்சுங்க. கைஸ் கிட்டத்தட்ட நாங்க டேங்க் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டோம் வால்பாறை வரதுக்கு. ஒரு 1000 ரூபாய்க்கு அடிச்சிருக்கோம் கைஸ் எல்லா பைக்கும். அவர்தான் எங்க என்எஸோட ஓனர் சச்சின். வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா. அருமையான வியூ. ஹாய் காய்ஸ், உண்மையாலுமே வால்பாறைனா வால்பாறை தான் guys. இந்த மாதிரி இருக்கு. ஒருத்த நம்ம பார்த்த வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா 2 போலீஸ் அக்கா முறைக்கிறாங்க. ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் உட்காந்துருக்காங்க. வேற ஹெல்மெட் போடல. ஆனா நீங்க டிரைவ் பண்ணும்போது மஸ்ட் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. எங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஹெல்மெட் எல்லாம் போடாம போவாதீங்க. ஹெல்மெட் போட்டுக்கோங்க. கார்ல போறோம் சொல்லுங்க. நம்ம நண்பர்கள் நம்மள வந்தாச்சு காய்ஸ். இந்த இடத்துல ரீல் எடுக்கலாம். ஆஹா, வால்பாறை வாசனை அடிக்குது காய்ஸ். பெப்பர் எல்லாம் பேசணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா ஒரு இடத்துல நின்று நம்ம எல்லாரையும் பேச வைப்போம். இந்த நிறுத்தி தான் லாஸ்ட் ட்ரிப்பா இருக்க போது நம்ம நண்பர்களோட. அதுக்கப்புறம் சோலோ டிராவல் தான் நீங்க பாப்பீங்க. அதுக்கப்புறம் கப்புள் விளாகா மாறிடும். கப்புள் விளாக்ஸ் எல்லாம் ஃபார்மண்ட் இல்ல, சோலோ டிராவல் தான். எதிர்பார்க்கல, வெயில் அடிக்கும் நான் எதிர்பார்த்து வந்தோம். ஆனா இங்க கிளைமேட் எதிர்பார்த்ததோட இருக்கு. மேல ஏற ஏற மேகத்துக்குள்ள போற மாதிரியும் இருக்கு. சொன்ன மாதிரி சின்ன சதினாயிட்டே தான் இருக்கு. கொஞ்சம் நடுங்க இருந்துச்சு. இப்ப நல்லா எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு. நானா வெயில் அடிக்கும், எல்லாரும் வெயில் அடிக்கும் அப்படின்னு நினைச்சு சீக்கிரமா கிளம்புறான்னு ஒருத்தன் சண்டையே போட்டான் 3 மணிக்கு ஏஞ்சு. ஆனா பொறுமையா ஏஞ்சு கிளம்பு 6 மணி ஆயிடுச்சு. போச்சுடா வெயில்ல மாட்ட போறோம்டா அப்படி இப்படின்னு சொன்னானுங்க. கடைசியில பார்த்தா அருமையா இருக்கு கிளைமேட்டு. எதிர்பார்க்கல இந்த அளவுக்குலாம் இருக்குன்ட்டு. ஆனா உண்மையாலுமே மஸ்ட் ஸ்பாட்டுக்கு பாத்தீங்கன்னா வால்பாறை வந்துருங்க லைஃப்ல ஒரு டைம் ஆச்சும். ரொம்ப சொன்னாங்க வால்பாறை 7th ஹெவன். அவ்வளவுதான் லைஃப். உண்மையாலுமே இது ஒரு ஹெவன் தான் நமக்கு. மேல போக போக ஹெவனுக்கு போற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சும்மா கிஞ்சி போறானுங்கலாம் கிடைக்காதீங்க. உண்மையாலுமே நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க ஒரு ஹெவன் தான். சரி காய்ஸ், பார்ப்போம் அடுத்த ஸ்பாட்ல போயிட்டு சந்திப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரிப்ல புதுசா ஒரு 2 நண்பர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க தான் பின்னாடி வராங்க. இன்னும் 1 மணி நேரத்துல போயிடுவோம்னு நினைக்கிறேன் வால்பாறைக்கு. ஆமாம் கைஸ், வண்டி சீனி பாயிறானுங்க எல்லாம் பாய்ஸ். என்னதான் இருந்தாலும் சேஃப்டி தான் முக்கியம். நாங்கள் தான் கடைசியில் நின்று எல்லாத்தையும் கைட் பண்ணி கூப்பிட்டு வரோம். நம்ம தான் என்றைக்குமே அந்த கைடு. பொறுமை கடலினும் பெரியது. இதுதான் டைலாக் சொல்கிறேன். லைஃப்ல அப்பப்போ அந்தந்த மூமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும். லைஃப்ல கார்த்திக் ஒரு நாளைக்கு போவோம். ஒன் லாஸ்ட் ட்ரிப்பாக இருக்கலாம் இது மேபி. அவ்வளோதான், அடுத்த வாரத்துலேருந்து ஸ்டெம் ப்ரிப்பரேஷனு. அவ்வளோதான், எக்ஸாமு முடிஞ்சா கிளம்புறது தான் கைஸ். லாஸ்ட் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போங்க. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க.
அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏன் செட்டு கொடுத்தாங்க, ஜாலியாக போயிட்டு வந்துருக்கோம் அப்பப்போ. அப்புறம் என்ன உங்களுக்கே புரியும் என்ன சொல்ல வரோன்ட்டு. சரி guys, அடுத்த கொஞ்ச நேரத்தை கழிச்சு பார்ப்போம். பாய். வாழ்க்கையே என்றுமே எதையோ தேடும் பயணம், இறுதியில் அடைக்கலம் பேரம் பேத்தி ஜனனம்.